Engineering Mechanics, Unit number 2, Shear Force and Bending Moment, Module number 5. So, Shear Force and Bending Moment diagram for Cantilever beam. ஏற்கனவே போனதில் மாடியூல் 4லும் கேன்டிலிவர் பீம் தான் பார்த்தோம். இதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, அதில் வந்து பாயிண்ட் லோட்ஸ் பார்த்தோம். இதில் வந்து யூடிஎல், யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் லோடு அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ ப்ராப்ளம் நம்பர் 3. A cantilever beam of 4 meter long carries a UDL of 2 kN per meter over 2 meter from free end and point load of 4 kN at free end. Draw shear force and bending moment diagrams. ஸோ முதல்ல கேன்டிலிவர் பீம் வந்து ஒரு 4 மீட்டருக்கு வரைஞ்சிக்கிறோம். வரைஞ்சதுக்கப்புறம் it carries a UDL of 2 kN per meter over 2 meter from free end. ஃப்ரீ எண்ட்லேருந்து 2 மீட்டருக்கு இந்த மாதிரி ஒரு யூடிஎல் இருக்குது. அதை வந்து வரைஞ்சிக்கிறோம். அண்டு பாயிண்ட் லோட் ஆஃப் 4 kN அட் ஃப்ரீ எண்ட். கரெக்டாக ஃப்ரீ எண்ட்லேயே 4 kN ஒரு பாயிண்ட் லோடும் இருக்குது. ஸோ மொத்தம் 4 மீட்டர்னால் இந்த 2 மீட்டர் போச்சுன்னா மீதி இருக்கிறது வந்து 2 மீட்டர். ஸோ இதை வந்து முதல்ல வரைஞ்சிக்கிறோம். அதுக்கு பேர் வந்து ஏ, இந்த எண்டுக்கு வந்து பின்னு கொடுத்துக்கிறோம், நடுவில் இருக்கிறதுக்கு வந்து சி அப்படின்னு கொடுத்துக்கிறோம். ரைட், இப்போ இந்த வரைஞ்சதுக்கப்புறம் இது எல்லா லைனையும் கீழே இதே மாதிரி இழுத்து விட்டுக்கோங்க. இழுத்து விட்டதுக்கப்புறம் ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம், பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் வரையணும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரைட் லைன் வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு ஷியர் ஃபோர்ஸ் அட் பி, பியை பொறுத்த வரைக்கும் ஷியர் ஃபோர்ஸ் என்னென்னா 4 kN. அந்த 4 வந்து என்ன டைரெக்ஷனில் போகுது? கிளாக் வைஸ். கிளாக் வைஸ்னால் ஷியர் ஃபோர்ஸில் பாசிட்டிவ் மேலே போட்டுக்கிறோம். அடுத்து அட் சி, ஷியர் ஃபோர்ஸ் அட் சி எடுக்கும் பொழுது இந்த 4, அதாவது பியில் இருக்கக்கூடிய 4 ப்ளஸ் இந்த பிசியில் இருக்கக்கூடிய ஒரு யூடிஎல் இருக்குது. யூடிஎல் வந்து 2 kN per மீட்டர்னு போட்டிருக்கு. ஸோ 4 + 2ன்னு ஆட் பண்ணிடக்கூடாது. 2 kN per மீட்டர், ஒரு மீட்டருக்கு 2. அப்போது மொத்தமாக எத்தனை மீட்டரோ அத்தனை மீட்டரால் இதை மல்டிப்ளை பண்ணால் தான் நமக்கு ஃபோர்ஸ் கிடைக்கும். ஸோ இங்கே வந்து ஃபோர்ஸ் வந்து எவ்வளோனா 2 × 2. ஸோ ஷியர் ஃபோர்ஸ் அட் சி வந்து என்னென்னா 4, இந்த 4 ப்ளஸ் 2 × 2. 2 × 2 யூடிஎல்னுடைய வேல்யூ. ஸோ 8 kN. ஸோ 8 kN நம்ம சியில் மார்க் பண்ணிவிட்டு இன்க்ளைன்ட் லைனாக வரையணும். ஸோ ஏன் இன்க்ளைன்ட் லைனாக நான் வரைகிறேன் அப்படின்னா, யூடிஎலுக்கு வந்து ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் இன்க்ளைண்டாக வரையணும், பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் கர்வாக வரையணும். இதுதான் ரூல்ஸ். யூடிஎலுக்கு ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் இன்க்ளைண்டு, பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் கர்வ். ரைட், இப்போ அடுத்து ஷியர் ஃபோர்ஸ் அட் ஏ, இங்கேருந்து எடுக்கும் பொழுது அதே தான் 4 ப்ளஸ் இந்த 2 × 2, அதுலேயும் 8 தான். அப்போ 8 வந்துச்சுன்னா ஸ்ட்ரெயிட் லைன் அப்படியே ஜாயின் பண்ணிவிட்டு இதை ஜாயின் பண்ணிடுங்க. இதை வந்து ப்ளஸ், நமக்கு வந்து என்னது பாசிட்டிவ்ன்றதுனால ப்ளஸ் மேலே வரைகிறோம், அதனால் ப்ளஸ்ன்னு போட்டுக்கிறோம். அடுத்து பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் வரைய போகிறோம். பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் பொறுத்த வரைக்கும் பெண்டிங் மொமெண்ட் அட் பி, எம்பி வந்து எவ்வளவு? 0. ஏன்னா இங்கே டிஸ்டன்ஸே கிடையாது, 4 kN இருக்குது. ஆனால் அதுக்கு டிஸ்டன்ஸ் இல்லாதனால என்ன ஆகிடும்? 0. ஸோ 0 மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்து பெண்டிங் மொமெண்ட் அட் சி எடுக்கும் பொழுது இந்த 4 × 2, 4 × 2 ப்ளஸ்ஸா மைனஸா அப்படின்னா கிளாக் வைஸில் சுற்றுது. கிளாக் வைஸில் சுற்றுனா பெண்டிங் மொமெண்ட் வந்து மைனஸ். ஸோ -4 × 2. அதே மாதிரி இந்த லோடும் மைனஸில் தான் சுற்றுது, ஏன்னா இது வந்து கிளாக் வைஸ். ஸோ அதுக்கு யூடிஎல் வந்து எப்படி எடுக்கும் அப்படின்னா 2 × 2 வந்து ஃபோர்ஸு. அப்புறம் அதனுடைய டிஸ்டன்ஸ் எங்கே எடுக்கணும்னா இந்த பாதி எடுக்கணும். ஸோ 2 × 2 × 2/2. ஸோ இதுதான் வந்து பெண்டிங் மொமெண்ட் வந்து யூடிஎலுக்கு இந்த இப்படி தான் எடுக்கணும். அப்போ -4 × 2 மைனஸ் 2 × 2, அதாவது இந்த 2 இன்ட்டு இந்த 2, லோட் இன்ட்டு டிஸ்டன்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ்/2 போடணும். போட்டோம்னா நமக்கு எவ்வளோ வருதுன்னா 12 kN per மீட்டர் வருது. இந்த 12 kN per மீட்டரை மார்க் பண்ணிவிட்டு அதை வந்து என்ன பண்ணணும்னா இப்படி வளைவாக வரையணும், கர்வாக வரையணும். ஏன்னா யூடிஎலுக்கு வந்து பெண்டிங் மொமெண்ட் வந்து கர்வ். ரைட், இப்போ அடுத்து பெண்டிங் மொமெண்ட் அட்டு நமக்கு வந்து ஏ, பெண்டிங் மொமெண்ட் அட் ஏ எடுக்கும் பொழுது நமக்கு வந்து 4 × 4 minus 2 into 2
டிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 இங்கேருந்து எடுக்கும்பொழுது ப்ளஸ் 2/2. ஸோ அதான் இங்கே எடுத்திருப்போம். இதில் பாதி ப்ளஸ் இதிலேருந்து இது வரைக்கும் எடுக்கணும். அப்போ என்னது 2 ப்ளஸ் 2/2 போட்டோம்னா 28 kN/m. அதை இங்கே மார்க் பண்ணிட்டு இது வந்து லோடு இல்லை, அதனால் ஸ்ட்ரைட்டாக வரைஞ்சிக்கிறோம். ஸோ இதான் வந்து ஷியர் ஃபோர்ஸ். அதுக்கப்புறம் பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் ஃபார் அ யூடிஎல். ரைட். இப்போ இதே மாதிரி தான் இன்னொரு ப்ராப்ளம் சேம்னா கொஞ்சம் மாறி இருக்கு. A cantilever beam of 8 meter long carries point load of 50 kN at the free end. 50 kN at free end. And UDL of 20 kN/m at 4 meter at the midspan. மொத்தமாக வந்து எவ்வளவு? 8. 8ல் பாதி 4. ஸோ இங்கே ஒரு 4, இங்கே ஒரு 4. அதில் கரெக்டாக மிடில் வந்து நமக்கு என்ன இருக்குது? இந்த யூடிஎல் வந்து கொடுத்துருக்குறான். அப்போ இந்த இது வந்து என்ன பண்ணும்? கரெக்டாக இந்த சைடு 4ன்னா இந்த சைடு ஒரு 2, இந்த சைடு 2. இது வந்து டோட்டலாக 4 மீட்டர். அப்போ 2 சைடு 2 மீட்டர் வரும். ஸோ 20 kN/m வந்து. ஸோ இப்படி வந்து நம்ம முதல்ல இந்த படத்தை வந்து வரைஞ்சிக்கிறோம். வரைஞ்சிட்டு இதனுடைய ஷியர் ஃபோர்ஸ், அதுக்கப்புறம் பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் பார்க்குறோம். ஸோ மேலேருந்து வழக்கம் போல் எல்லா லைனும் கீழே இழுத்து விட்டுக்கிறோம். இழுத்து விட்டுட்டு ஷியர் ஃபோர்ஸ் அட் ஈயில் ஷியர் ஃபோர்ஸ் எடுக்கும் பொழுது 50 kN கிளாக் வைஸ்ன்றதுனால ப்ளஸ்ஸு, அதனால் மேலே போட்டுக்கிறோம். போட்டுட்டு இங்கேருந்து இது வரைக்கும் லோடு கிடையாது, ஸ்ட்ரெயிட் லைன். திருப்பி ஷியர் ஃபோர்ஸ் அட் டி எடுத்தாலும் அங்கேயும் அதே தான் 50 தான், அதனால தான் ஸ்ட்ரெயிட் லைன் போட்டிருக்கேன். அடுத்து ஷியர் ஃபோர்ஸ் அட் பி எடுக்கும் பொழுது 50 + 20ன்றது kN/m யூடிஎலுக்கு. அது டைரெக்டாக எடுக்க முடியாது, இன்ட்டு டிஸ்டன்ஸ் எடுக்கணும். அப்போ 20 × 4, டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து 4 இல்லையா? அப்போ 20 × 4, அதை தான் இங்கே எடுத்துருக்கான். அப்போ 80 + 50 130 kN. இந்த 130 இங்கே மார்க் பண்ணிட்டு இன்க்ளைண்டாக வரையணும். இன்க்ளைண்ட் எதனால் வரைகிறோம் அப்படின்னா, ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் யூடிஎலுக்கு வந்து இன்க்ளைண்ட் ஏற்கனவே சொன்ன மாதிரி. ஸோ அதனால் இன்க்ளைண்டாக வரைகிறோம். வரைஞ்சிட்டு அடுத்து என்ன பண்ணுறோம்? திருப்பி ஷியர் ஃபோர்ஸ் அட் ஏ எடுத்தாலும் அதே 130 தான் வரும். அப்போ அந்த 130 இங்கே வந்து லோடு இல்லாதனால ஸ்ட்ரெயிட் லைனாக போட்டு ஜாயின் பண்ணி முடிச்சிடும். முடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து பாசிட்டிவ்ன்றதை மார்க் பண்ணிக்கிறோம். ஏன்னா எல்லாமே கிளாக் வைஸ், அதனால் பாசிட்டிவ். சரி, இப்போ அடுத்து பெண்டிங் மொமெண்ட். பெண்டிங் மொமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் மொமெண்ட் அட் இ வந்து என்னது? 0. மொமெண்ட் அட் டி வந்து இந்த 50 × 2 100. 100 வந்து ப்ளஸ்ஸா மைனஸானா மைனஸ். ஏன்னா கிளாக் வைஸ் வந்து பெண்டிங் மொமெண்ட் வந்து மைனஸ். ஸோ கிளாக் வைஸில் சுற்றுச்சுன்னா பெண்டிங் மொமெண்ட் வந்து மைனஸ், அதனால் கீழே வரைகிறோம். ஸோ லைன்லேருந்து கீழே அதனால் வரைகிறோம், ஸ்ட்ரெயிட் லைன். அடுத்து பெண்டிங் மொமெண்ட் அட்டு பி எடுக்கும் பொழுது, பெண்டிங் மொமெண்ட் அட்டு பி எடுக்கும் பொழுது 50 × 6, டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து 50 × 2 + 2 + 2 6 மைனஸ் 20 × 4, 4ன்றது இந்த பகுதி தான் 4, இன்ட்டு 4/2. இதில் கரெக்டாக பாதியில் தான் வருது. இப்போ 4/2 எடுத்தோம்னா என்ன வரும்? 460 kN. அதை இந்த இடத்துல மார்க் பண்ணிவிட்டு யூடிஎல்ன்றதுனால இதை வந்து கருவாக வரையணும். வரைஞ்சதுக்கப்புறம் திருப்பி எம்ஏ இங்கே மொமெண்ட் எடுக்கிறோம். இங்கே எடுக்கும் பொழுது என்னது? 20 × டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து 8 மைனஸ் 20 × UDL 4 இன்ட்டு இந்த டிஸ்டன்ஸ் வந்து 2 ப்ளஸ் 4/2 போட்டோம்னா 70 kN/m. ஸோ இந்த லோடு வந்து நமக்கு எதுவுமே கிடையாது, அதனால் என்ன பண்ணிக்கலாம்? ஸ்ட்ரெயிட்டாக போட்டுக்கலாம். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக போட்டு முடிச்சிடும். இதுதான் வந்து இதனுடைய பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம். ஸோ இதான் வந்து ஷியர் ஃபோர்ஸ் அண்ட் பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் ஃபார் யூடிஎல் ஃபார் கேன்டிலிவர் பீம்.